என்னை பின்பற்றி வரும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். லூக்கா 9:23. புனிதர்கள் திருமறையின் வித்தும் சொத்தும் ஆனவர்கள். கிறிஸ்துவத்தின் வாழ்வுக்கு வழிகாட்டிகளாகவும், ஏன் மனுக்குலத்திற்கே அவர்களது வாழ்வு மிளிர்கிறது. நாம் வாழும் இன்றைய உலகு பொருள் குவிப்பை விரும்பும் உலகாக திகழ்கிறது. காண்பதையெல்லாம் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற போக்கு எங்கும் மானிடரிடையே வளர்ந்துள்ளது. மானிட அறவாழ்வு சிதைந்து செதிலரிக்கின்ற காலம். இப்படிப்பட்ட காலத்தில் வாழும் நாம் கிறிஸ்துவுக்காக தன்னை ஒருத்து தவம் மேற்கொண்டு மனித வாழ்வுக்கு வழிகாட்டி தரணிக்கு புகழ் சேர்த்த புனித அலெக்சியார் பற்றி அறிவது நம் வாழ்வுக்கு சிறப்பை தரும். புனித அலெக்சியார் என்ற ஒரு புனிதர் உண்டா என்பதே சிலருக்கு கேள்விக்குறி. அப்படி ஒரு புனிதர் உண்டு என்று ஏற்றுக்கொள்பவர்களுக்கு பலருக்கும் அவரை பற்றிய முழு சரித்திரமும் தெரியாது என்றே நினைக்க தோன்றுகிறது. திருமணமான அன்றே தன் கணையாழி மோதிரத்தை கழற்றி தன் மனைவியிடம் கொடுத்துவிட்டு தன் மனைவியும் கன்னியாக புனித வாழ்வு வாழ தூண்டினார் என்பது மட்டுமே அவர்களுக்கு தெரியக்கூடும். அமைச்சரின் மகனாக பிறந்த அவருக்கு வளமான ஒரு வாழ்வை சொகுசாக வாழ்வதற்கு அத்தனை சூழ்நிலைகளும் அமைந்து இருந்தன. ஆனாலும் தன் ஆடம்பர வாழ்வின் சூழ்நிலைக்கு அவர் அடிமையாகவில்லை. மாறாக கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார். கரம் ஏந்தி பிச்சை எடுத்து வாழும் வாழ்வை தனதாக்கிக் கொண்டார். அதன் வழியாக வறுமைக்கோட்டுக்கு கீழான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்து அதன் வழி புனித வாழ்வின் உச்சத்துக்கே சென்று விட்டார். கோட்டாறு மறைமாவட்டத்தில் புனித அலெக்சியாரை கொட்டில்பாடு பங்கு பாதுகாவலராக கொண்டுள்ளது. புனிதர்களின் வாழ்வும் வளமையும் திருச்சபையின் சொத்து. கடுகு சிறிதாயினும் காரமே குறையாதது போன்று வாழ்ந்த அலெக்சியாரின் சரிதை சிறப்பானது. அருள்தந்தை மரிய வின்சென்ட் அவர்கள் எழுதிய புனித அலெக்சியார் வரலாற்றை இப்பொழுது ஒளி புத்தகமாக வெளியிடுவதில் மகிழ்கிறோம். துவக்கமாக ஆண்டவரது அழகு மலர்தோட்டத்து புனித வரிசையில் ஒருவராக, மக்களின் வணக்கத்துக்கு உரியவராக, இறைவனது இல்லத்தில் வாடா மலராக திகழ்பவர் புனித அலெக்சியார். அவரது வரலாற்று பின்னணியை நாம் அறிந்து கொள்வதும் அவரது புனிதமான வாழ்வு பற்றி தெரிந்து கொள்வதும் நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு அர்த்தம் தருவதாகும். பரமன் படைப்பில் அழகுறு உலகில் தனிப்பெரும் சிறப்புடன் திகழ்வது ரோமை நகர். அந்நாட்டை திறம் படைத்த மன்னர் பலர் ஆட்சி செய்து வந்தனர். அந்த அரசவையில் வலிமை வாய்ந்த அம்மன்னர்களில் ஒன்னாரி மன்னனும் ஒருவர். அம்மன்னருக்கு அறிவில் சிறந்தவரும் மாநிலத்திலேயே பெரும் புகழ் பெற்றவருமான அமைச்சர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் பெமியான். நற்குணவதியும் பெண்களிலே சிறந்தவளுமான அகிலமாது என்னும் அழகிய மங்கை நல்லாளை அமைச்சர் பெமியான் வாழ்க்கை துணையாக கொண்டு நலம் பெற பெற்று நலம் பல பெற்று இன்புற்று வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பேரில்லாத குறை வாட்டியது. மனம் முடித்து பல காலம் ஆன பின்பும் மக்கள் செல்வம் இல்லாத குறை தன்னை வருத்தி மனம் சோர்ந்து வருத்தமுற்றார். மாதரசி அகிலமாதும் பெரும் துயரமடைந்தார். மனக்கலக்கமுற்ற மந்திரியும் மனையாளும் இரக்கமே உருவான இறைவனிடம் தங்கள் குறைகளை போக்குமாறு தாழ்ச்சியோடும் உருக்கத்தோடும் இறைஞ்சி வேண்டினர். ஒப்பற்ற பரம்பெருமானை, எங்கள் மீது இரக்கம் வையும். மனமுடித்து பல்லாண்டுகளாகியும் குழந்தை பேறு இன்று தவிக்கின்றோம். கருணை தெய்வமே, உமது திருவடிகளை பணிந்து வணங்கி நிற்கின்றோம்.
எங்களுக்கு இறங்குமையா என்று இறைவன் திருவடி பணிந்து வேண்டினர். கடவுளின் கருணை. உருக்கமான அவர்களது மன்றாட்டை கேட்டார் இறைவன். மனமிறங்கினார். மாதரசி அகிலமாது கருவிலே ஒரு மகன் உருவானார். பெற்றோரது அருந்தவத்தால் உருவான குழந்தையும் 9 திங்கள் சென்ற பின் இத்தரணியில் பிறந்தது. தாயும் தந்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியுற்றனர். அரச குலமாந்தர் யாவரும் மேலதாளம் முழங்க ஆடினர், பாடினர், நறுமண மலர் தூவி வாழ்த்தி அகம் மகிழ்வுற்றனர். திருமுழுக்கு கொண்டாட்டம் சுற்றம் சூழ அழகு திருமகனை தேவாலயத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஆலய திருப்பணியாளர் அலெக்ஸ் என்னும் பெயர் சூட்டி திருமுழுக்கு கொடுத்தார். அனைவரும் அருட்பணியாளரை வணங்கி நல்லாசி பெற்றனர். இன்னிசை கருவிகள் முழங்க, பட்டாசு வெடிக்க, திருப்புகழ் பாக்களை பாடி ஆர்ப்பரித்து சுற்றம் சூழ அமைச்சர் பெமியானும் குழந்தையை பெற்ற தாயும் மிக்க மகிழ்ச்சியோடு அரண்மனையை வந்தடைந்தனர். வந்த யாவருக்கும் அன்போடு அறுசுவை விருந்தளித்து பரிசளித்து அனுப்பிய பின் திருமுழுக்கு பெற்ற குழந்தையை தாய் அகிலமாது தொட்டிலில் கிடத்த தாதியர் சூழ்ந்து வந்து தாலாட்டு பாடினர். எங்கள் நல்ல அமைச்சரின் பாலகனை, பிள்ளையின்றி ஏங்கிய பெற்றோர் செய்த பெருந்தவத்தால் பார்ப்புகள் வந்துதித்த எழில் மிகுந்த பாலகனை, அன்னை மரியாள் உனக்கு துணை இருப்பார். அமைச்சரின் நல்ல குலக்கொழுந்தே, நீ உறங்கு. கர்த்தராம் இயேசுநாதர் உன்னை காத்தருள்வார். கண்ணுறங்கு. குற்றமற்ற தாய் வயிற்றில் பிறந்த ஒளிமிக்க சுடர்மணியே, நீ உறங்கு. கண்ணுறங்கு ஒப்பற்ற மாணிக்கமே, ஒளி சிந்தும் கருவூலமே, அலெக்சு என்னும் நவமணியே, துளங்கும் சுடர்மணி விளக்கே, நீ கண்ணுறங்கு என்று தாதியர் பாடிய பாடலை கேட்ட வண்ணம் பாலகனும் கண்ணுறங்கினார். அழகு மகனை கண்டு மகிழ்ந்த பெற்றோர் குழந்தை ஒரு துன்பமும் இன்றி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று தினமும் இறைவனை வேண்டி வந்தனர். அலெக்ஸுக்கு 5 வயது நடக்கையில் வளனார் என்னும் மெய்யடியாரை வணங்கி பள்ளியில் படிக்க வைத்தனர். நல்ல பல சாத்திரங்களையும் கலைகளையும் ஆர்வமுடன் கற்றுணர்ந்த அலெக்சியார் இறை பக்தியிலும் ஞான அறிவிலும் மிகுந்தவரானார். விண்ணக வாழ்வின் நாட்டம் கொண்ட அலெக்சு தன்னை துறந்து மெய்ப்பொருளாம் கடவுளை அறிந்து அவர் பதம் அடைவதற்கு தடைகளான மண்ணாசை, பொருளாசை, உடல் ஆசைகளை முற்றிலும் துறந்து புண்ணிய வாழ்வு வாழலானார். மனத்துறவு வேண்டி. என்னை படைத்த பரம்பொருளே, நான் கற்பு நெறி தவறாமல் தரணியில் வாழ அருள் புரிவீர். உம்மிடமே என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். கருணையுள்ள மாமரியே, கற்புக்கரசியாம் கன்னிகையே, பாவியாகிய நான் சாகும் மட்டும் கற்பு நெறி தவறாமல் தூய வாழ்வு வாழ வரம் தருவாய் அம்மா. உந்தன் திருவடி தொழுது வேண்டுகிறேன் என்று நாள்தோறும் ஜெபித்து வந்தார் அலெக்சியார். அச்சமயம் பெற்றோர் சேவகரை அனுப்பி அலெக்சியாரை அழைத்து வர கட்டளையிட்டனர். சேவகர் சொன்ன செய்தியை கேட்ட அலெக்சியாரும் மிக விரைவாக புறப்பட்டு பெற்றோரை கண்டு வணங்கி நின்றார். தந்தையும் தாயும் மகன் அலெக்ஸை மகிழ்ச்சியோடு தங்கள் அருகில் இருத்தி பேசலானார்கள். மகனை, உனக்கு திருமணம் முடிப்பதற்கான பருவம் வந்துவிட்டது. இனிமேல் காலதாமதம் செய்வது சரியல்ல. எனவே இந்த செய்தியினை அறிவிக்கவே அழைத்தோம் என்று கூறினர். செய்தி அறிந்த அலெக்சியார் மனமுடைந்து வாட்டமுற்று எழுந்து, இப்பேருலகில் என்னை பிள்ளையாக பெற்றவரே, என் தந்தையே, தாயாரே, இவ்வுலகில் திருமணம் செய்து வாழ்க்கை நடத்த எனக்கு விருப்பமில்லை. மண்ணுலக ஆசைகளையெல்லாம் விட்டு ஒழித்து விண்ணுலகம் அடைவதற்கே விரும்புகிறேன். இவ்வுலக வாழ்வு ஒரு மாயை, நிலையில்லாதது. உடல் எதுவும் அழிவுக்குரியது. மழைக்கால மின்னலை போல் நாம் காண்பதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இவ்வுலகில் நாம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாலும் நினையாத நேரத்தில் சாவு வந்தே தீரும். நாம் சாவது திண்ணம். வெயிலில் காய்ந்து வாடும் மலர் போல இவ்வுலக வாழ்வு
நிலைகுலைந்து விடும். எனவே எனது அன்புக்குரிய பெற்றோரை, உலக ஆசைகளையெல்லாம் நான் வெறுத்து விட்டேன். திருமணம் புரிந்து வாழ வேண்டும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. மனமுடிக்க வேண்டுமென்று உங்கள் வார்த்தைகளை கேட்டதும் எந்தன் மனம் மயங்கி உயிர் வாடுகிறது. எனவே என்னை வற்புறுத்தாதீர்கள். இறைமகன் இயேசுவின் திருவடிகளிலும் அன்னை மரியின் திருவடிகளிலும் நான் பக்தி வைத்துள்ளேன் என்று அலெக்ஸ் கூறுவதை கேட்டு பெற்றோர், இப்படி நீ சொன்னால் எப்படி அப்பா? உன்னை தவிர வேறு பிள்ளைகள் எமக்கு இல்லையே. உனக்கு திருமணம் கண்டுகளுக்க காத்திருந்தோமே. எங்கள் ஆசை மகன் நீ ஒருவன் அல்லவா? எனவே எங்கள் சொல்லுக்கு மறுத்து பேசாதே, வேண்டாமென்று வெறுக்காதே. திருமணம் என்னும் திருவருட்சாதனம் ஆண்டவரால் அருளப்பட்டது. திருமணம் வேண்டாத ஒன்று என்று தேவன் கட்டளையிடவில்லை. பெற்றோருக்கு பணிந்த மகன். மகனே, பெற்றோர் சொல்லை தட்டலாமா? நீ திருமணம் முடித்தால் உனது நற்குணங்கள் ஒன்றும் மாறாது, குறைகள் எதுவும் நேரிடாது என்று மகனிடம் மிகவும் பக்குவமாக பேசி, நற்குணமும் அழகும் வாய்ந்த பரிநாளை பெண் பேசி நிச்சயம் செய்து மணநாளையும் குறித்துவிட்டனர். அழகான மணப்பந்தல் கட்டி தோரணங்களால் அலங்கரித்து கவர்ச்சியாக அமைத்தனர். இறையடி தொழுது வணங்கிய பின் புகழ்மிக்க மன்னாதி மன்னர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மற்றும் செல்வ சீமான்களுக்கும் அரச மரபிலுள்ள எல்லோருக்கும் திருமண அழைப்புதல் அனுப்பினார் பெமியான். அவ்வழைப்பை ஏற்ற அனைவரும் திருமண பந்தலில் வந்து அமர்ந்திருக்க, அலெக்சியார் குறித்த நேரத்தில் இயேசுவின் திருவடி வணங்கி பரிநாளை மணமுடித்தார். பெற்றோர் சொல் தட்டாமல் இருக்கவும் வந்தவர்களது மனம் மகிழவுமே திருமணம் செய்தார். மன நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நல் விருந்தளித்து மகிழ்ச்சியோடு வழி அனுப்பினார் பெமியான். மலர் மாலையின் நறுமணம் மாறும் முன்னே, என்னை படைத்த ஆண்டவரே, பாவி நான் இனி என்ன செய்வேன்? இறைமகனை பெற்றெடுத்த தாய்மரியே, அம்மா, அழியாத கற்புடனே என் உள்ளத்தில் நினைத்தபடி நான் இருக்க உதவி செய்து காத்தருளும். என் கரம் பற்றிய பரிநாளும் காலமெல்லாம் கற்பு நெறி தவறாமல் இப்புவியில் வாழ்ந்திட இறங்கியருளும். என் மனம் போல் அவள் மனமும் இருந்திட வரம் தாரும். இந்த இல்லத்தில் இருந்து அவள் தவம் புரியவும், நான் அயல்நாடு சென்று அரிய தவம் செய்ய வேண்டுமென்ற எனது ஆவலை அவள் அன்போடு ஏற்றுக்கொள்ளவும் தயை புரிவீராக. மணமகளிடம் மாய உலகு பற்றிய போதனை. இக்கணமே பரிநாளுக்கு புத்தி சொல்லி தேற்றிட, இதோ மணவரைக்கு போகிறேன் என்று கூறி இறைவனை வேண்டி அவள் இருந்த இடத்திற்கு வந்துவிட்டார். தன்னை வணங்கி எழுந்து நின்ற பரிநாளின் மலர்முகத்தை கண்ணோக்கி, குணமுடைய கண்மணியே, மலர் மாலை போன்றவளே, மாமரியே, உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல வந்தேன். சகோதரியே, மறுத்து பேசாமல் நான் சொல்வதை கவனமுடன் கேள். மாணிக்கமே, தேனமுதே, இவ்வுலகம் நீர்க்குமிழி போன்றது. நினையாத வேளையிலே கண்ணே சாவு நம்மை வந்து பற்றிவிடும். உடல் வாழ்வு நிலையானதல்ல. எனவே அன்பு சகோதரியே, இல்லற வாழ்வில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை. எனவே உன்னை பிரிந்து இறைப்பணி புரிய நாடு விட்டு நாடு செல்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட பெண்ணரசி பரிநாளும் வருந்தினாள். துக்க துயரத்தால் கண்ணீர் விட்டால், ஏங்கினாள், துவண்டாள். பெண்களில் பாவியாகிய நான் இனி என்ன செய்வேன்? இது உமக்கு புண்ணியமா? எப்படி நான் பொறுப்பேன்? தஞ்சமென்று வந்த என்னை தனியாக வாடவிட்டு அயல்நாடு சென்றீரானால் எனக்கு யார் துணை உண்டு? வாழ வந்த பெண் எனக்கு ஆதரவு தருபவர் யார்? உமது அழகு திருமுகத்தை சரியாக பார்க்கும் முன்னே தனியாக பிரிந்து போகிறீரே. மணாளரே, இதை நான் எப்படி பொறுத்துக் கொள்வேன்? எப்படி ஆறுதல் அடைவேன் என்று அவர் காலில் விழுந்து விம்மி விம்மி ஏங்கி அழுதாள். பரிநாள் கண்களில் நீர்வழிய வேதனையால் புலம்பி, எனக்கு ஒருவரும் துணையில்லை. என்னதான் சொன்னாலும் நான் உம்மை விட்டு பிரிந்து வாழ மாட்டேன். எத்தனையோ பேர் வீட்டிலேயே தவம் செய்து வான்வீட்டை அடையவில்லையா? அவ்வாறு இந்த இல்லத்திலேயே ஜபதவங்கள் செய்து இங்கே வாழ்ந்திடுவீர் என் துறையே என்று அழுது புலம்பிய பரிநாளை அலெக்சியார் தன் இரு கரத்தால் தூக்கி அவளது கண்ணீரை துடைத்தார். மேலும் அலெக்ஸ் பரிநாளை நோக்கி, அன்பு சகோதரியே,
உன்னால் நான் உயர்வான நிலைவாழ்வு வந்து சேர வேண்டும். என்னால் நீயும் எழில் மோட்சம் அடைய வேண்டும். நிலையில்லா இவ்வுலக ஆசைகளை விடுத்து இறையடி தவம் செய்தோமானால் நிலையான இறைவன் திருவடி நிழலில் பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். ஆதலால் பொற்கொடியே என் சொல்லை கேட்டு நான் பிரிந்து செல்ல மகிழ்வோடு விடை தந்து வழியனுப்பும் என் சகோதரியே. அழியும் இவ்வுலகை விட்டு உயிர் பிரிந்த பின் விண்ணக வீட்டில் நாம் கண்டு மகிழ்ந்திடலாம் என்று கூறிய அலெக்ஸிடம் எதிர்த்தும் மறுத்தும் எதுவும் பேசிட திடனின்றி, துயர் மிக பெற்று விடை கொடுக்கவும் மனமின்றி, விம்மி விம்மி ஏங்கி அழுது நின்ற பரிநாளை கண்டு மனமிறங்கி அவளது கண்ணீரை துடைத்து, சகோதரியே கலங்காதே, அன்னை மரியாவும் இறைமகன் இயேசுவும் உன்னை திடனறிந்து அனுதினமும் காப்பாரம்மா. கெஞ்சி கேட்கும் நமது வேண்டுதல்களை கேட்டு அருள் புரிவார். பல கோடி கன்னியரை இறக்கும் வரை கற்பு நெறி தவறாமல் காத்த மாபரன் உன்னையும் காத்திடுவார். எனவே நமது மாளிகையில் தங்கி இறைவேண்டல் செய்வாய். உனக்காக நானும் எனக்காக நீயும் அனுதினமும் ஜெபம் செய்வோம் என்று கூறி தனது அழகிய கரத்தின் விரலில் அணிந்துள்ள கணையாளி மோதிரத்தை கலற்றி அவளது கையில் கொடுத்துவிட்டு நடுச்சாம வேளையில் அயல் நாட்டுக்கு நடந்தே சென்றார். மந்திரியின் செல்வமகன் பிரயாணத்திற்காக பசிக்கு உணவோ பணம் காசோ எதுவும் எடுக்கவில்லை. செல்லும் இடமும் தெரியாமல் விரைவாக நடக்கலானார். பாசமுள்ள பரிநாளும் தனது அன்பர் பிரிந்து சென்ற நேரம் முதல் விடியும் நேரம் வரை மிகவும் துயரோடு கண் கலங்கி, ஐயோ பாவி, நான் என்ன செய்வேன், இவ்வுலகில் நீங்காத துயரடைய போகிறேன் என்று கூறி இரவு முழுவதும் தூக்கமின்றி அழுதழுது இரவு பொழுதை கழித்தாள். தவமுனிவரை தேடிய தாய் தந்தையர். பொழுது விடிந்தது. பெற்றோர்களான அமைச்சர் பெமியானும் மனையாள் அகிலமாதும் அங்கு வந்து, பரிநாளே, எங்கள் அழகு மகன் இன்னும் விழித்து எழவில்லையா? நேரம் விடிந்துவிட்டது என கூறி விரைவாய் இங்கே அழைத்து வா என்று கூறவே, பரிநாளும், பாசமுள்ள மாமனாரே மாமியாரே, பாவி, நான் என்ன சொல்லுவேன்? என்னுள்ளம் ஏங்கி தவிக்கிறது. மனமுடித்த அந்த நாள் இரவில் அவர் மணவரையில் வந்தார். நானும் பணிவோடு எழுந்து அவர் பாதம் தொழுது நின்றேன். அவர் என்னை நோக்கி, சகோதரியே, நாம் உடல் ஆசைகளை விடுத்து தவம் புரிந்து வான்வீட்டை அடைய வேண்டும். இருவரும் ஓரிடத்தில் இருந்தால் குறைகள் பல வந்து சேரும். தூய கன்னிமரியாவும் இறைமகன் இயேசுவும் அருள் புரிவார்கள் என கூறி பாவை எனது மனதை தேற்றி கணையாளி மோதிரத்தை என் கையில் தந்து நடுச்சாம வேளையில் அயல்நாடு சென்று விட்டார். அவரை என்று நான் காண்பேன்? தஞ்சமென்று வந்த இடத்தில் தனித்திருக்க நேர்ந்து விட்டதே. தலைவர் அவர் முகத்தை சரியாக காணும் முன்னே தவம் புரிய போகிறேன் என்று கூறி பிரிந்து விட்டார். எத்தனை காலம் இத்துயரை தாங்கி இருப்பேன்? கலங்கும் என் மனதை எவ்வாறு தேற்றுவேன் என்று கூறி அழுதார். மருமகள் சொன்ன செய்தியை கேட்ட பெற்றோர், எங்கள் ஒரே மகனே, எங்கள் உள்ளம் துடிக்கிறதே, நீ நடுச்சாம வேளையில் நடந்து போனாயா? உன் பெற்றோரும் உன்னை மணந்தவளும் மனம் வாடி துயருற்று கண்ணீர் சிந்த நீ சென்றாயா என்று தன் தவமகன் அலெக்சியார் சென்ற இடம் தேடி வர காவலரை அனுப்பி வைத்தனர். நாடுகள் பல ஓடோடி சென்று தேடியும் அலெக்சியாரை காணவில்லை. அவரது சாயலை சொல்லி நாடு நகர் வீடு வாசல் எங்கு தேடியும் உத்தமனாம் அலெக்சியாரை காணவில்லை என்று பெமியானிடம் வந்து கூறினர். கண்மணியே, மகனே, உன்னை எப்போது கண்டு கழிப்போம்? இல்லத்தில் எம்மோடு இருந்து எமக்கு உதவி செய்வாய் என்று திருமணம் முடித்து வைத்தோம் என கூறி ஏங்கி அழ, அதை பார்த்திருந்த பரிநாளும் ஏக்கமுற்று வருந்தி அழுது, என் துரையே, ராஜாவே, வாழ்ந்திருக்க வந்த என்னை வருந்தியள வைத்தீரா? மகிழ்ந்திருக்க வந்த என்னை மருகி அழ வைத்தீரா? பெரும் புகழ் பெற்ற மந்திரிக்கு பிள்ளையாக பிறந்த என்னை மனமுடித்து ஏக்கமுறச் செய்தீரா என்று கூறி விம்மினாள். அலெக்சியார் சொன்ன அறிவுரையை கருத்தில் கொண்ட பரிநாள், நாம் மிகவும் வாட்டமுற்றால் அவரது தவவலிமை குறையும் என்று எண்ணி மாமனாரை கரம் குவித்து வணங்கி, ஐயா,
நான் சாகும் வரை இவ்விடத்தில் தனித்திருந்து தவம் புரிவதற்கான சிறியதொரு வீட்டை எனக்கு தர வேண்டும் என்று கூறி புலம்பி அழுதாள். மனையாளும் தவ வாழ்வும். எழில் சிறந்த மந்திரியாம் பெமியானும் மருமகள் பரிநாள் சொன்ன வேண்டுதலை கேட்டு மருமகன் இயேசுவை நோக்கி ஜெபித்து அவள் உயிர் பிரியும் மட்டும் வாழ்வதற்குரிய வீடு ஒன்றை கட்டி கொடுத்து விட்டார். மருமகள் மங்கை நல்லாலும் தனது மணாளன் மெய்ப்பொருளாம் இறைவனை வேண்டி செய்யும் ஜபதபங்களை கேட்டு இறங்கிடவும், பெண்ணான தனது துயர் நீக்கி இறுதி வரை கற்பு நெறி தவறாமல் இருந்திடத்திடமும் பழமும் தந்திடவும் வேண்டினாள். மாசில்லா மரியே, அம்மா, கருணையுள்ள தாய்மரியே, மரணமட்டும் நான் கற்புடனே வாழ அறிவுக்கு திடம் தந்து காத்தருளுவாய் என்று மன்றாடினாள். அலெக்சியாரின் முதல் புதுமை. தவம் புரிய சென்ற அலெக்சியாரும் தவவேடம் பூண்டவராக மாபரனை வணங்கி கப்பல் ஏறினார். கடலில் கப்பல் விரைவாக சென்று கொண்டிருக்கும் போது கொடும் காற்று ஒன்று வீசி கப்பலை நிலைகுலையச் செய்தது. நடுநடுங்கிய மாலுமியை கண்ட அலெக்சியார் மாபரன் இயேசுவின் திருவடியை வணங்கி ஜெபம் செய்யவே கொடும் காற்று அடங்கிவிட்டது. மாலுமி மனமகிழ்ந்து அலெக்சியாரின் அடிபணிந்து வணங்கி கப்பலை ஓட்டினார். கப்பல் சென்றடைந்தது. புனித அலெக்சியார் இறைவனை நன்றியோடு வணங்கி கரை இறங்கினார். அன்னை மரியாவின் அன்பு பராமரிப்பு. சிரியாவில் ஏதென்சு நகரில் சிறப்புற்று ஓங்கும் தேவ ஆலயம் ஒன்றில் திறம்பட தவம் புரிந்தார். 17 வருடங்கள் பக்தியோடு கடன் தவம் புரியும் அந்நாட்களில் ஒரு நாள் தூய கன்னிமரியாவின் சுரூபம் அற்புதமாக வாய் திறந்து, இத்தவசியார் வானோர் போற்றும் பக்தி மிக்கவர், வல்லவராம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர். எனவே இத்தவமுனியை யாவரும் உபசரிப்பேர். நமக்கு மிகவும் பிரியமுள்ள தவமுனிவர் இவர் என்று மக்களுக்கு வெளிப்படுத்தியது. அதை கேட்ட மக்கள் தவமுனிவராம் அலெக்சியாரை வணங்கி உபசரித்து பணிவிடை செய்தனர். நல்ல குணமுள்ள தவசியார் என்று கண்டு வாழ்த்தினார்கள். மக்கள் உண்பதற்கு அறுசுவை உணவு வகைகள், தீஞ்சுவை கனிகள் கொடுத்து வந்தனர். அதை கண்ட அலெக்சியார் தாம் கண்ட தவம் குலைந்துவிடும், மாதவத்தை கெடுத்துவிடும் என்று ஏக்கமுற்று இருக்க அவரது பேரும் புகழும் நாடெங்கும் பரவியது. சொல்லொன்னா துயருற்ற அவர், இனிமேலும் இவ்விடத்தில் இருந்து தவம் செய்தோமானால் என் தவம் குலைந்துவிடும், எனவே வேறு நாடு செல்வதே நலம் பயக்கும் என எண்ணியவராய் அதிவிரைவாக கப்பலேறி புறப்பட்டார். பெரும் புயல் காற்றால் கப்பல் திசை மாறி ரோமாபுரியை அடைந்தது. அங்கு அவர் காவியுடையும் திருக்கரத்தில் ஊன்றுகோலும் இறந்துண்ண பாத்திரமும் ஏந்தியவராய் துறைமுகத்தில் இறங்கினார். தந்தையிடம் தர்மம் கேட்ட புனித அலெக்சியார். அலெக்சி இறங்கிய இடம் தனது சொந்த நாடான ரோமாபுரி என அறிந்தவுடன் இதுவும் தெய்வ சித்தம் என உணர்ந்தவராய் வீதி வழியே நடந்து வரலானார். உடல் மெலிந்து முகம் வாடி உலகாளும் மந்திரியின் ஒரே மகன், செல்வ மகன் அலெக்சியார் உண்ண உணவு இன்றி வீடு வீடாய் அலைந்து பிச்சை கேட்டு உணவு அருந்தி வந்தார். புகழ்மிக்க மந்திரி பெமியான் அத்தெருவில் தேரேறி வரும் வழியில் அழகு மகன் வயிறு மிகவும் பசிக்கிறது, என் மீது இறங்கி ஏதாவது தாருங்கள் என்று கை நீட்டி கேட்டுவிட்டார். கரமேந்தி நின்றவரை கண்டு இறங்கி அன்பாய் கண்ணோக்கிய பெமியானும், உலகாசை வெறுத்து தவம் மேற்கொண்ட உத்தமரே, தவமுனியே, எனது ஒரே மகன் திருமணம் முடித்த அன்றே வாழ வந்த துணைவியை அரண்மனையில் விட்டுவிட்டு தவம் மேற்கொள்ள எங்கேயோ பறந்துவிட்டார். தவம் புரிந்து பெற்ற மகனை நினைத்து உள்ளம் ஏங்குகிறது. தந்தை நானும் அவர்தம் தாயும் அவர் மனம் முடித்த தேவியும் ஏங்கி அழ, அதே இரவில் தீராத துயரை தந்துவிட்டு தொலைதூர நாட்டுக்கு நடந்து விட்டார். பாவி நான், ஐயோ தவமுனியே, என் மகனை இனி நான் காண்பேனா? வையகத்தில் வளம் பெற வாழ வேறொரு பிள்ளை நான் பெற்றதில்லை என்று கூறி ஏங்கி அழுதார்.
தந்தைக்கு தவமுனிவரின் அறிவுரை. ஒரே மகனாகிய அலெக்சியாரும் தந்தை விம்மி அழுவதை காணச் சகியாமல் கண்களில் நீர் சொரிய அவர் தம்மை பெற்ற தந்தை என்று அறிந்து அவரது துக்கத்தை மாற்றும் பொருட்டு சாந்தத்தோடு அவரை நோக்கி, புகழ்நிதியே, குற்றம் ஒன்றுமில்லை, கற்றுணர்ந்த பெரியவரே, உமது மகன் ஏற்ற தவம் சிறப்பாய் அமைய இறைவனை வேண்டுங்கள். எல்லாம் தெய்வ சித்தப்படியே நடக்கும். மனம் கலங்க வேண்டாம். பூவுலக வாழ்வு புகை போல் மாறிவிடும். ஆற்றங்கரை மரம் போல் அழிந்துவிடும். நல்ல தவம் புரிந்தால் உயர்மோற்ற பதவி அடைந்திடலாம். அலைந்தலைந்து பிச்சை எடுத்துண்ண உடம்பில் பலமும் இல்லை. அதனால் அதிபதியே, நான் ஒரே இடத்திலிருந்து தவம் புரிவதற்கு இடமும் உணவும் தருவீரானால், கருணையுள்ள துரைபதியே, ஐயா, காணாமல் போன உமது மகன் கண்முன்னே வந்துடுவார் என்பது உண்மை. இப்பொழுது உணவின்றி பசியால் வாடும் எனது வயிற்று பசியை போக்கிடுவீர். பாவி என் மீது அன்பு கூர்ந்து இறங்கி என்னை காத்துடுவீர் என்று பணிந்து வேண்டினார். அலெக்சியாரின் வேண்டுதலை கேட்ட மந்திரி பெமியானும் அவர் இத்தரணியில் இருந்து எந்நாளும் தவம் புரிவதற்கான அழகிய மாளிகை அமைத்து அரும்பசி நீங்க நல்லுணவு அளித்திட காவலர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் பொல்லாத குணமுடைய சேவகர்கள் புண்ணியராம் அலெக்சியாரை நயவஞ்சகமாக அழைத்து வந்து பாழடைந்த ஓரிடத்தில் புனிதரை இழுத்து தள்ளி வசை மாறி பொழிந்து எச்சில்களும் கல்லும் நெல்லும் தவிடும் கலந்துள்ள சோற்றை தவமுனிக்கு கொடுத்தனர். நல்ல புண்ணியராம் அலெக்சியாரும் பொறுமையோடு அவ்வுணவை வாங்கி உண்டு ஆண்டவரை வணங்கி அரிய தவம் செய்து வந்தார். சேவகர்கள் செய்த கொடுமைகளையெல்லாம் வெளிவிடாமல் உணவு உட்கொண்டு வந்தார். யாரென்பதை அறியாத காவலர்கள் அலெக்சியாரை நோக்கி, சனியனே, நீ இன்னும் ஏன் சாகாமல் இருக்கிறாய்? மரணம் மட்டும் வாங்கி உண்பதற்கு உனது அப்பன் இங்கே தேடி வைத்திருக்கிறானா? நீ சீக்கிரத்தில் செத்தால்தான் நலம் பயக்கும் என்று சொல்லி தவமுனியின் கன்னத்தில் அடித்து அவருடைய தாடியனை பிடித்து இழுத்து கீழே தள்ளி காலால் உதைத்தனர். அவரது திருமுகத்தில் துப்பி பிரம்பு கொண்டு அடித்தனர். எனினும் எதிர்த்து ஒன்றும் பேசாத உத்தமனாம் அலெக்சியார் ஆண்டவருக்காய் அனைத்து கொடுமைகளையும் பொறுமையோடு ஏற்று குணமாக தவம் புரிந்தார். இயேசு பெருமானின் அருளாலும் அன்னை மரியாவின் உதவியாலும் உலகோர் வியக்கத்தக்க வகையில் நல்ல தவம் புரிந்தார். இது இவ்வாறிருக்க, அரண்மனையின் இன்னொரு புறம் அவருடைய பூங்கொடி போன்ற மனையால் பரினாலும் தினமும் மாலை பொழுதில் கூவியலும் குரலோசையை இவர் கேட்டு மனம் நொந்து அவரிடம் சென்று வருந்தி அழாதே என்று சொன்னால் மோசம் போய்விடும் என்று எண்ணி அவர்தம் தனியறையில் பேசாமல் இருந்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தன்னை பெற்ற தாய் ஏங்கி அழும் ஓசையை அரும் தவத்தோன் அலெக்சியார் கேட்டு அறிந்து ஆறுதலாக நாம் ஒரு வார்த்தை பேசினால் மாறாத சோதனைகள் வந்துவிடும் என்று எண்ணியவராய் தனது கற்பு நெறி தவறாதவராய் நற்கதி பெறவே பொறுமையோடு சகித்து கொண்டார். அன்னை மரியாவிடம் அன்பு வேண்டல். மேலும், ஆண்டவரே, அடியானாகிய எனது முகம் பார்த்திறங்கி எதிர்த்து வரும் சோதனைகளையும் மாய தந்திரங்களையும் நீக்கி அருள் புரியவும், நேசமுள்ள தாய்மரியே, விண்ணக மன்னக அரசியே, மரணம் மட்டும் யான் கொண்ட தவம் குறையாமல் வளம் பெற தொண்டன் எனக்காக மன்றாட வேண்டுமம்மா என்று கூறி அன்னை மரியின் தூய திருவடி பணிந்து வேண்டினார். இக்குவளையத்தில் குன்றாத தவம் புரிந்த பின் அவர் இவ்வுலகில் உயிர் நீத்து பரலோகம் சென்று சேரும் நாள் அடுத்து விட்டதை அறிந்தவராய் அவரது வரலாற்றை தெளிவாக ஒரு சிறிய தாளில் உத்தமனாகிய தனது குருதி கொண்டு எழுதலானார். பார்ப்போற்றும் பெமியானும் அவர்தம் மனைவி அகிலமாதும் செய்த பெரும் தவத்தால் தான் பிறந்ததும், சிறு வயதில் கல்வி கற்றதும், மெய்ப்பொருளை உணர்ந்து திருமணம் வேண்டாம் என மறுத்ததும், பெற்றோர் சொல்படி மனமுடித்து கொண்டதும், மனமுடித்த அன்று இரவே மனையாளை தேற்றி கணையாளி மோதிரத்தை கழற்றி மனையாளிடம் கொடுத்ததும், பேசியதும்,
கொடிய நள்ளிரவில் தனியாக நடந்து கப்பலேறி சிரியா சென்றதும் 17 வருடங்கள் பாங்குடனே தவம் புரிந்ததும் தூய தாய்மரியின் திருவுருவம் திருவாய் மலர்ந்து பேசியதும் விரைந்து கப்பலேறி ரோமை நகர் வந்தடைந்ததும் தந்தையை கண்டு கரமேந்தி பிச்சை கேட்டதும் இறக்கும் வரையும் தவம் செய்ய ஒரு இடமும் உணவும் தரவேண்டி கெஞ்சி கேட்டதும் அவர் மனமிறங்கி அழகியதொரு வீடும் மரணமட்டும் உண்ண உணவளிக்க சேவகருக்கு கட்டளையிட்டதும் தீய குணம் படைத்த காவலர்கள் விபரீதம் விளைவித்ததும் அடித்ததும் கோபமுற்று பேசியதும் அவரது மனைவியும் மறுபுறத்தில் பெற்ற தாயும் தினம்தோறும் துடிதுடித்துச் சொல்லி அழும் துயரச் செய்திகளையும் எழுதினார். பின் முழந்தாள் படியிட்டு செங்கரத்தால் மரிமகனாம் இயேசுவை வணங்கி, வல்லவனை, காவலர்கள் எனக்கு இழைத்த பிள்ளைகளையெல்லாம் மன்னித்தருளுவாய் என்று விண்ணவனை நோக்கி மன்றாடினார். இறைமகன் இயேசுவை ஈன்ற மாமரியை, தாயாரே, எனது மரண வேளையில் வந்து உதவி செய்தருளும் என்று ஜெபித்து பக்தி பரவசமாக இறைவனை தொழுதபடியே மரணமானார். திருத்தந்தை காட்டும் சான்று. நற்றவத்தோன் இறந்தவுடனே இயேசு பெருமான் வானதூதர்கள் புடைசூழ தூய கன்னிமரியாவும் புனிதர்களும் சூழ்ந்து வர புனிதருக்குரிய மகுடத்தை மாண்புடனே அலெக்சியாரின் தலையில் சூட்டி கற்பின் பொன்மலரை அவர்தம் செங்கையில் கொடுத்து வானவர் மங்களகீதம் மகிழ்ச்சியுடன் பாட அவரது ஆன்மாவை மோட்சத்திற்கு எடுத்துச் சென்றார். நிலையான வான்வீட்டில் அலெக்சியாரின் ஆன்மா போய் சேர்ந்த உடனே புகழ்வாய்ந்த ரோமை நகரிலுள்ள திருக்கோயில்களின் மணிகளெல்லாம் அடித்து ஒளி எழுப்பின. அதை அறிந்த திருத்தந்தை இந்த அதிசய செய்தியை அரசருக்கு அறிவித்தார். புகழ்வாய்ந்த ரோமை நகரிலுள்ள திருக்கோயில்களின் மணிகளெல்லாம் அடித்து ஒளி எழுப்பின. இதை அறிந்த திருத்தந்தை இந்த அதிசய செய்தியை அரசருக்கு அறிவித்தார். அந்நேரம் முதல் அரசன் காவலர்களை பல இடங்களிலும் அனுப்பி பார்த்து வரச் சொன்னதும் காவலர்களும் பல்வேறு இடங்களிலும் தேடி அலைந்தனர். இறுதியில் மந்திரியின் அழகிய அரண்மனையில் ஒரு தவமுனிவர் வானோக்கி கரம் குவித்தவாறே மரணமடைந்துள்ள செய்தியை மன்னருக்கு அறிவித்தனர். மன்னர் வழியாக செய்தி அறிந்த திருத்தந்தை விரைந்தெழுந்து வந்து அருந்தவத்தோன் அலெக்ஸ் நிற்கும் நிலை கண்டு மிக்க மகிழ்ச்சியோடு இயேசு பெருமான் நாமம் போற்றி அலெக்சியாரின் கையிலிருந்த கடிதத்தை எடுத்து கூடி நின்ற மக்கள் கூட்டத்தார் முன்னே வாசித்தார். தாய் தந்தை மனைவியின் வேதனைகள். உற்றார் உறவினர் உள்ளம் வாட்டத்தோடு அங்கு நின்ற மந்திரி பெமியானும் தனது மகன்தான் அவர் என்று அறிந்தவுடனே சொல்ல முடியாத துயருற்றார். என் மகனே அலெக்ஸ், அப்பா, அயல்நாடு சென்ற என் மகன்தான் திரும்பி வந்து ஒரு ஏழையைப் போல வயிறு பசிக்கிறது என கை நீட்டி கேட்டபோது அறிவிழந்த பாவியாகிய நான் பெற்ற மகன் என்று அறியாமல் போனேனே. என் மகனே, இந்த துயரமெல்லாம் எப்போது தீருமையா? நான் உமது பிள்ளை என்று ஒரு வார்த்தை நீ எனக்கு சொல்லாத காரணம் என்ன? பணிந்து பணிவிடை செய்ய வேண்டிய காவலர்கள் கேலி பண்ணியதோடு அடிகளும் உதைகளும் கொடுத்து யாருமற்ற அனாதை போல அலைந்து திரிந்தீரா? புகழ்வாய்ந்த மந்திரியின் செல்ல மகனான நீர் பிறந்தும் இறந்துண்டு தவம் புரிந்து வான்வீட்டை அடைய இறந்தீரா? என் மகனே என்று ஏங்கி புலம்பி அழுந்தார். மகன் இறந்த செய்தி கேட்ட பெற்ற தாயும் மனைவியும் துடிதுடித்து மனம் நடுங்கி தனது அழகு மகன் சடலத்தின் மேல் விழுந்து உருண்டு அழுதனர். என் மகனே, தூய விண்ணுலகம் சேர்ந்தீரா? திருமண கோலத்தில் கண்டுகளித்த பின்பு கண்மணியே, உன்னை காணும் கோலம் இதுதானா? தினம்தோறும் உன்னை நினைத்து புலம்பி அழும் எனது கூக்குரலை மனதார கேட்டிருந்தும் வந்து எனக்கு ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்லாமல் உத்தமனே இறந்தீரா? எனது ஏக்கம் எப்போது தனியும் ஐயா என்று புலம்பி அழுது அவர்தம் அழகு முகத்தை ஆவலாய் முத்தி செய்து தொழுதார். எனது இறுதி காலம் வரை என்னோடு இருந்து உதவி புரிவாய் என எண்ணியே மங்களமாக திருமணம் முடித்து வைத்தனர் ஐயா. நீர் இறந்து விட்டீரே என்று பெற்ற மனம் சகிக்காமல் உருண்டால் புரண்டால் துயரத்தை தாங்க ஒண்ணாமல் உளம் வாடி அழுதாள். மணவரையில் தன் கரம் பிடித்த கண்ணாளன்
அயல்நாடு சென்று காணாமல் போன நாள் முதல் மனம் நொந்து அழுது பரினாலும் அவர் இறந்த செய்தி கேட்டவுடனே மனம் சகிப்பாளா? பூவையராம் கிளி மொழியால் பொறுப்பாளோ? பொறியிழந்த பாவையைப் போல் செயலிழந்து, ஐயா என் துறையே, என் ஆருயிரே, பொக்கிஷமே, அடியாளை துயருறச் செய்து அரும்பதிக்கு சென்றீரோ? சொந்த வீட்டிலே அருந்தவம் செய்த போதும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் ஓலமிட்டு அழும் எனக்கு ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்லி என்னை தேற்றி இருந்தால் எனது மனம் ஒருவிதமாக தேறியிருக்கும். இந்த துயரம் எப்போது தீரும் என்று சொல்லி புலம்பி புலம்பி அழுது இறந்த அவரது சடலத்தின் முன் விழுந்து உருண்டு, ஐயா என் துறையே, மணவரையில் கண்ட திருமுகம் இதுதானோ? வான்வீட்டிற்கு பறந்து சென்றீரோ? உமது பல்லழகும் சொல்லழகும் பாங்குடைய நடையழகும் அடியால் நான் இனி காண்பேனோ? கணையாளி மோதிரத்தை எனக்கு காவலாக தந்துவிட்டு பரலோக காட்சி காண சென்றீரோ? பேர் பெற்ற மந்திரிக்கு ஒரே பிள்ளையாக பிறந்து யாருமற்ற அனாதையைப் போல ஏழையாக தனி அறையில் உயிர் விட்டீரா? மாலையிட்ட நான் மனமுருகி மாநிலத்தில் புலம்பியள வைத்துவிட்டு போனீரா என்று சொல்லி அவர் தம் எழில் கரத்தை முத்திச் செய்து நாயகனின் திருவுடலை கரம் குவித்து வலம் வந்து அழுது ஏங்கி நின்றாள். இத்துயரை பார்த்து நின்ற திருமறை தலைவர் திருத்தந்தை உத்தமியாம் பரினாளுக்கும் குணமுடைய பெற்றோருக்கும் புத்தி சொல்லி விண்ணோரும் புகழும் தவசி அலெக்சியாரின் திருவுடலை குளிப்பாட்டி சிறந்ததொரு பெட்டியில் வைத்து அழகிய அலங்கார தேரில் ஏற்றி திருத்தந்தை அருள் பணியாளர்கள், மந்திரி, பரிவுடைய தாயார், பத்தினி பரினாள் மற்றும் மக்கள் அனைவரும் புடைசூழ பக்தியோடு ஆலயத்திற்கு வந்தனர். திரு அவை முறைப்படி சடங்குகளை முடித்த பிறகு இறைவனின் திருப்பாதம் வணங்கி ஒரு கல்லறையில் வைத்தனர். 8 திசையிலும் அலெக்சியாரின் புகழ்மனம் பரவ புனிதர் பட்டம் பெற்று பரலோக வாழ்வில் புனிதர் மகிழ்ச்சி கொண்டார். கத்தோலிக்க திருச்சபையும் அதன் தலைவர் திருத்தந்தையும் பக்தியுள்ள அருள் பணியாளர்களும் பாங்குடைய அருள் சகோதரிகளும் கிறிஸ்தவ சமய மக்களும் அலெக்சியார் வரலாற்றை இசைவுடன் படித்து மகிழ்கின்றனர்.